குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 10, அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இது 2022 ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ சம் ரேஷ்னல் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் டிசெண்டிங் ஆர்டர் மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் இந்த ஒரு சம் மட்டும்தான், இதுக்கு 5 மார்க். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு நல்லாவே தெரியும், முதல்ல டினாமினேட்டரில் என்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அந்த வேல்யூஸுக்கெலாம் எல்சிஎம் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், டினாமினேட்டரில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் எடுத்துட்டாங்க. இதில் பாருங்கள், இதில் மெஜாரிட்டி ஆஃப் நம்பர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகும். நீங்கள் 4 வச்சும் டிவைட் பண்ணலாம் அல்லது 2 வச்சும் டிவைட் பண்ணலாம். இவங்க 4 வச்சு டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 3 4s are 12, 2 4s are 8, 6 4s are 24, 9 வராது. ஸோ அந்த 9 அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இது -9 கிடையாது, +9 தான். இங்கே 9 4s are 36. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பாருங்கள், பார்த்தோன்னே தெரியுது, இல்லைங்க மெஜாரிட்டி ஆஃப் நம்பர்ஸ் வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3 கொண்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. 1 3 is 3, அடுத்து 2 அப்படியே இருக்கும், போகாது. 2 3s are 6, 3 3s are 9, அகெயின் 3 3s are 9. மறுபடியும் 2 வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 வச்சு பண்ணால் இந்த 1 அப்படியே இருக்கும். 1 2 is 2, 1 2 is 2, இந்த 2 3யும் அப்படியே இருக்கும். அப்புறம் 3 வச்சு பண்ணுவாங்க, இந்த 3 நம்பரும் அப்படியே இருக்கும். 1 3 is 3, 1 3 is 3. ஸோ இப்போ இதுதான் எல்சிஎம். இந்த 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 3s are 12, 12 2s are 24, 24 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 72 கிடைக்கும். ஆக்சுவலாக த எல்சிஎம் இஸ் 72. கண்டுபிடிச்சாச்சு. எல்சிஎம் 72ன்னு என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, -5/12. இந்த இடத்துல 72 எழுதிக்கணும். 12 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 72 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 6, அந்த 6ஐ கொண்டு நியூமரேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -30. 5 6 ஆர் -5 × 6 -30 கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் பண்ணணும். 8 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 72 கிடைக்கும், 9. ஸோ அந்த 9ஐ நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும், -99 கிடைக்கும். அதே மாதிரி 24 கூட 3ஐ மல்டிப்ளை பண்ணணும், 3ஐ கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், -9 கூட, ஸோ -9 இங்கே மைனஸும் என்ன ஆயிடுதுன்னா ப்ளஸ் ஆயிடுது. அதனால் 7/8ன்னு எடுத்துக்கிட்டாங்க. அது கூட 8, அடுத்த நம்பர் 36 கூட 2. ஸோ இப்போ இந்த 5 வேல்யூவும் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 5 வேல்யூவும் கண்டுபிடிச்ச பிறகு இப்போ டினாமினேட்டரில் வேல்யூலாம் சேமாக இருக்குது, நியூமரேட்டரில் இனிமேல் நம்ம கம்பேர் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற எல்லா நம்பரையும் எழுதிட்டு அதில் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு பார்த்தா போதும். இப்போ பாருங்கள், அவங்க நியூமரேட்டரில் கிடச்ச எல்லா நம்பரையும் அப்படியே எழுதியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், டிசெண்டிங் ஆர்டரில் தான் எழுதணும் கொஸ்டின். அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர், அதோட சின்ன நம்பர், அதோட சின்ன நம்பர். சரி, இருக்கிறதுலே பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து -30, சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. இந்த 3 நம்பருமே மைனஸ், இந்த 2 நம்பர் மட்டும்தான் ப்ளஸ்ஸு. அப்போ இந்த 2 நம்பரில் இருக்கையில் எது பெருசு, அதோட சின்ன நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 56 தான் இருக்கிறதுலே பெருசு, அதோட சின்ன நம்பர் 24. அப்புறம் மைனஸில் பார்த்தோன்னா எதுக்கு வேல்யூ கம்மியாக இருக்கோ அதுதான் பெரிய வேல்யூன்னு அர்த்தம். ஸோ 24 விட சின்ன நம்பர் -30, அதை விட சின்ன நம்பர் -45, அதை விட சின்ன நம்பர் -99. ஸோ இப்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எதெல்லாம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம அதை எழுதிடலாமா? எல்லாத்துக்கும் கீழே டினாமினேட்டர் 72 தான். அப்போ 56/72, 24/72, -30/72, -45/72, -99/72. இந்த ரெண்டையும் ஒரே ஸ்டெப்பாக நீங்கள் எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன, இப்படி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கிடைக்காது. இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன அப்படிங்கிறது சம்மில் கொடுத்துருக்கிறது எழுதணும் இல்லையா? இப்போ பாருங்கள், 56/72 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். இங்கே பாருங்கள், 56/72க்கு நேரே ஃபஸ்ட்டு இங்கே சம்மில் என்னென்ன வேல்யூ இருந்துச்சு, -7/-9, மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ 7/9 தான் இருக்கிறதுலே பெருசு. ஸோ அதை தான் -7/9 எழுதலாம், -7/-9 எழுதலாம், 7/9 எழுதினாலும் தப்பு இல்லை. பட் சம்மில் என்ன இருக்கோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிடுவோம். இப்போ அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் 24/72. ஸோ 24/72க்கு நேரம் இங்கே என்ன நம்பர் இருக்குது, 12/36. ஸோ அதை எழுதணும்.
அப்படி ஒவ்வொரு நம்பரையாக பார்த்து செக் பண்ணி எழுதிக்கணும். ஸோ ஆன்சர் வந்துடும். இப்போது அசெண்டிங் ஆர்டரும் எப்படி எழுதணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டிசெண்டிங் ஆர்டர் எழுதினீங்கன்னா அதில் கிடச்சிருக்கிற வேல்யூவை அப்படியே எழுதிட்டோம்னா, மாற்றி எழுதிட்டோம்னா, ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அசெண்டிங் ஆர்டர். அவ்வளோதானே. ஏன்னா அதுவும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.